நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி இன்றைக்கி சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அது கூடவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷும் சேர்த்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு கொட்டை ஆட் பண்ணிடலாம். அது கூட 3/4 கப்பு பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 hours நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 to 4 பீசஸ் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 to 5 பச்சை மிளகாய் அண்ட் அதே மாதிரி ஒரு 4 to 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு அண்டு பச்சரிசி இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை மாவு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நான் ஊற வச்சுருக்கிற எல்லாத்தையுமே அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ சைடிஷ் சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட்டான உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரியட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயே ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் ஆனியன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. சட்னிக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சிக்கல் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தோசைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்ததுன்னா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போது மூடி வச்சிடலாங்க. ஜஸ்ட் அந்த தக்காளி இது எல்லாமே கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியில் பாயில் ஆகிறதுக்காக
இந்த சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பைஸியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த தோசைன்னு இல்லை, நீங்கள் நார்மல் தோசைக்கு வேணாலும் இந்த சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நம்ம அடிஷ்னலாக கொஞ்சமாக தேங்காய் சட்னி அண்ட் கொஞ்சமாக சாம்பார் வேணாலும் நீங்கள் இந்த தோசைக்கு எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆனியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னி வந்து தாளிச்சிடலாம். ஒரு குட்டி பேனில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிலே வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும். கடுகு அந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அந்த தாளிப்பை வந்து சட்னியில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேன். ஸோ வந்து அதனால் கொஞ்சமாக இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு மீதி வந்து தேங்காய் சட்னிக்கு ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோராக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை மாவு தோசை ஊற்றிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் தோசை ஊற்றினீங்களே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும், ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. இது வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது இதனால் வந்து சுகர் எதுவுமே ஹை ஆகாது. ஏன்னா வந்து ரொம்பவே ஹெல்தி. நீங்கள் மார்னிங் டிஃபன் ஆகும், இல்லைனா ஈவினிங் டைம் ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தான் வந்து பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதை 7 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே ஈஸியானதாகவும் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தோசை நம்மளது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. தோசை வந்து நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டபுள் சைடும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் சிங்கிள் சைடு ரோஸ்ட் பண்ணிங்கனாலே நல்லா பாயில் ஆகிடும். இன்னொன்று ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான பாசிப்பருப்பு தோசை வித் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட